ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்ச பொம்மை இதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டியில் வந்து ஓட்டுற மாதிரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி செஞ்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க புது வீடு பால் காய்ச்சறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. இது ஷோகேஸில் புது வீட்டில் இருக்கவும் நாங்கள் வந்து பார்த்துட்டு கிஃப்ட் வந்ததுன்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து கேட்கும்போது, இது கிஃப்ட் வந்ததான்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து தாத்தா செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது அந்த பையனோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷங்க. ஏன்னா இது வந்து 20 வருடத்துக்கு முன்னாடி செஞ்சது, இன்னமும் அவங்க பாதுகாத்து வராங்க. தாத்தா இறந்து கூட 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அந்த மெமரி வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அது சொல்லும்போது அந்த பையனோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிருச்சு. ஏன்னா அவர் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பா மாதிரி தான். அப்பான்னு தான் கூப்பிடுவார். ரொம்ப பிடித்த ஒரு நபர். அவர் கையால் செஞ்ச பொருள் அப்படின்னதும் உடனே என்கிட்ட வந்து, இது உனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு, எனக்கு வேணும் அப்படின்னாரு. நான் இருந்துட்டு ஃபோட்டோ என்ன, நான் வீடியோவே எடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து ஒவ்வொன்றும் அவர் செஞ்சுருக்கிறத பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார். இது பாரு எந்த அளவுக்கு இதுக்கு குட்டியாக ட்ரெஸ் தைச்சி போட்டிருக்கிறாரு, இது மாதிரி முகமெல்லாம் எப்படி வரைஞ்சிருக்காரு, சக்கரமெல்லாம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஏக்கத்தோடு பார்த்தாரு. ஏன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அவங்க கையால் செஞ்ச இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்கு ஈடாகாதுங்க. இதெல்லாம் வந்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். இது இன்னும் அந்த பையனோட பேர பிள்ளைங்க காலத்துக்கும் பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கும், பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.